Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பெங்காலில 2013ல வெளியான சத்யன் வெஷி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். போயம்கேஷ் பக்ஷி துப்பறிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 1930ல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுவாங்க. கலி அப்படின்ற ஒரு அப்பாவை காட்டுறாங்க. அவரோட ரெண்டு பொண்ணுங்க கூட தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பஞ்சம் பொழைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க ராஜா நல்ல ராஜா, நமக்கு கண்டிப்பா ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்கும் போது சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அக்கா இங்க வான்ற மாதிரி பக்கத்துல கூப்பிடுறாங்க. இப்ப அக்காவும் பக்கத்துல வந்து பேசுறாங்க. அந்த பொண்ணுக்கு பாத்ரூம் போனோம் போல, அதை பத்தி தான் சொல்றாங்க. எனக்கு வரல, நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கன்ற மாதிரி அக்கா சொல்லிடுறாங்க. இப்ப அப்பாவும் அக்காவும் மட்டும் இந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி தானே இருக்கு. இப்ப மிருகம் கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இவங்களும் திரும்பி அந்த இடத்த பாக்குறாங்க. பார்த்தவங்க என்ன பாக்குறாங்கன்னு தெரியல, பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அக்காவும் ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஓடாதமா நில்லு அப்படின்ற மாதிரி அப்பாவும் தடுக்கிறாரு. அங்க தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா தங்கச்சி இறந்து போயிட்டாங்கன்னு மட்டும் நமக்கு புரியுது. இவங்க ஒரு ராஜாவை பார்க்க வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ராஜாவை நமக்கு காட்டுறாங்க. உடம்பு முடியாத கண்டிஷன்ல தான் இருக்காரு. இவர்கிட்ட மினிஸ்டரா சந்திரசேகர் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு. உங்க பையன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. படிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த மினிஸ்டரும் லெட்டர்ல இருக்க விஷயத்தெல்லாம் படிக்கிறாரு. இப்பதான் இவரோட பையனை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, வெளிநாட்டுல தான் படிச்சிட்டு இருக்காரு. அப்பாவும் இங்க வந்து திருமணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் எழுதி இருக்காரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க ஒரு ஒயிட் லேடியை தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட க்ளோஸ் எல்லாம் பழகிட்டு இருக்காரு. இத பத்தி தான் அந்த லெட்டர்ல எழுதி இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராஜாவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்பா பொண்ணு அவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி இந்த ரூம்ல அவங்கள வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி இந்த ராஜாவும் சொல்றாரு. இப்ப அலோகான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களும் முக்கியமான கேரக்டரா தான் இருப்பாங்க. நான் எடுத்த தப்பான முடிவுனால என்னோட வாழ்க்கை இப்படி மாறி போயிருச்சு அப்படின்ற மாதிரி சோகமா இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. போதும் உன்னோட டிராமா பிராக்டிஸ்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இவங்க டிராமாக்காக பிராக்டிஸ் பண்ணிருக்கிறது நமக்கு தெரிய வருது. அம்மா ஒரு சம்பந்தத்தை பத்தி சொல்றாங்க. இந்த சம்பந்தம்லாம் இப்போதைக்கு வேணாமா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ராஜா இருக்காரு பாத்தீங்களா, இந்த அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த அப்பாவோட பேரு கலி அப்படின்றது. எதனால உங்க உடம்புல தீக்காயம் இருக்குன்னு கேக்குறாரு. அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை, எங்க குடிசையை கொளுத்திட்டாங்க, அதனாலதான் பொழைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கலியும் சொல்றாரு. ராஜாவும் நீங்க என்ன கேஸ்ட் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கலியும் பிராமின் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் இதே இடத்துல வேலை போட்டு தரேன், நீங்க இங்கே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நன்றி அப்படின்ற மாதிரி கலியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ராஜாவோட ஹெல்த் கண்டிஷன் ஏற்கனவே மோசமா இருந்தது பாத்தீங்களா, இப்ப ரொம்ப மோசமா போயிருது. மினிஸ்டர் உடனே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி தூங்கிட்டு இருக்க அப்பா பொண்ணு ரெண்டு பேரையும் நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் நைட்டு நேரம் யாரோ கதவை தட்டுறாங்க. அப்பாவை மட்டும் வர சொல்றாங்க. நீ இங்கே இருமா, நான் போயிட்டு வரேன்னு அப்பா கிளம்புறாரு. ராஜா யாரவரையே சாவர நிலைமைக்கு வந்துட்டாரு. இவருக்கு அப்புறம் இந்த பதவி யாருக்கு போகணும்ன்றத சொல்றதுக்காக தான் 3 பேரை வர வச்சிருக்காரு. ஒருத்தர் அந்த மினிஸ்டரா இருப்பாரு. அதே சமயம் புதுசா வந்த கலியை வர வச்சிருக்காரு. இங்க பூசாரியா ஒரு பெரியவர் இருப்பாரு, அவரை வர வச்சிருக்காரு. இவங்க 3 பேர் முன்னாடி தான் சொல்றாரு. பையன் வெளிநாட்டுல இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்க ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் சொத்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா வாரிசு கிடைக்கணும். எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, வாரிசு இல்லனா சொத்து அவனுக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை என் பையன் கிட்டயும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சொல்லி முடிச்ச ராஜாவும் இறந்து போயிடுறாரு. இப்பதான் போயம்கேஷ் அப்படின்ற படத்தோட ஹீரோவை காட்டாங்க. இவர் மேன் ஈட்டர் அப்படின்ற ஒரு புக்கை தான் படிச்சிட்டு இருக்காரு. புலியிலேயே எல்லா புலியும் மனுஷங்களை சாப்பிடாது, மேன் ஈட்டர்னு சொல்லப்படுற புலி மட்டும் தான் சாப்பிடும். அது சம்பந்தமா தான் இவர் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட அசிஸ்டன்டா அஜித்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. இவங்க 2 பேருக்கு இமங்ஷு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வேட்டையாடலாம் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க புலிலாம் இருக்கிறதா சொல்லப்படும். அதனால தான் புலியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே அங்க வரும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த இமங்ஷு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல அந்த ராஜாவோட பையனா காமிச்சாங்கல்ல, அவரை தான் இருப்பாரு. இப்ப அந்த ராஜா இருக்கிற இடத்துல இவர் தான் இருக்காரு. ராஜா ஒரு கண்டிஷன் வச்சாரு பாத்தீங்களா, அந்த கண்டிஷனை இவர் நிறைவேற்றி இருக்காரு போல. அலோகா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறதா சொல்றாரு. வருஷத்துல 2 மாசம் மட்டும் இவர் காட்டு பகுதியில வேட்டையாடுறதுக்காக போவாரு. அந்த மாதிரி போகும்போது இவங்களையும் கூட்டு போலான்றதுக்காக தான் இவங்க 2 பேரையும் வர வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த கலின்ற பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் ஒரு இடத்துக்கு வந்து தட்டு நிறைய சாப்பிட வச்சிருக்காரு. இப்ப அந்த இடத்துல வித்தியாசமாலாம் சவுண்ட் கேக்குது. இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அஜித்தும் வீட்டுல உட்காந்து இருக்காங்க. அப்பதான் புலி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க 2 பேருமே எங்க இருந்து சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாங்க. இவ்வளவு பக்கத்துல சவுண்ட் கேக்குதுன்னா இங்க இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வருமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு இமங்ஷுவும் வந்துடுறாரு.
இமங்ஷு என்ன சொல்றாருன்னா இந்த காட்டுல நிறைய புலி இருக்கு போல, அடிக்கடி சவுண்ட் கேட்கும், ஆனா வேட்டையாடும் போது ஒரு புலிய கூட பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. இமங்ஷுவை இதுக்கப்புறம் நான் ராஜானே சொல்றேன். ராஜா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணோட வாய்ஸ்ல பாட்டு சவுண்ட் கேக்குது. அஜித் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வாய்ஸை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அலோகா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க தான் இவ்வளவு நேரம் பாடி இருப்பாங்க. இப்போ உட்காரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட உட்கார வச்சு பேசுறாரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துல இசையில எல்லாம் ரொம்ப நாட்டம் இருக்கும். அது சம்பந்தமா இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஆனா இவங்க சரியாவே பதில் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அன்னீசியா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட பார்த்து சிக்னல் பண்றாங்க. வேகமா எந்திரிச்சு ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹஸ்பண்டோ நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு ரூம்குள்ள வராரு. இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வர சொல்லிருக்கீங்க, துப்பறியதுக்காக தானே வர சொல்லிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ எதுக்காக தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க, வேட்டையாடுறதுக்காக நான் போவேன்ல, அப்ப கூட்டு போறதுக்காக தான் வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, கண்டிப்பா துப்பறியதுக்காக தான் வர வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃப்க்கு புரிய வைக்கிறாரு. இவங்க எதை பத்தி பேசிக்கிறாங்கன்னு நமக்கு தெளிவா புரியல. போக போக தான் அந்த விஷயம் எல்லாம் புரிய வரும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஒத்துமையெல்லாம் இருக்க மாதிரி தெரியல. மாத்தி மாத்தி கொஞ்சம் கோவமா தான் பேசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நான் அவங்க கிட்ட பேச போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த ரூம் முழுக்க நிறைய பெயிண்டிங் இருக்கும். அது சம்பந்தமா தான் ஹீரோவும் அஜித்தும் பேசிட்டு இருக்காங்க. ராஜா என்ன சொல்றாருன்னா இந்த பேலஸ்ல நிறைய இருக்கு, நிறைய இடத்த உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பக்ஷி என்ன சொல்றாருன்னா எனக்கெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இவனை மட்டும் கூட்டு போ அப்படின்ற மாதிரி அஜித்தை பார்த்து சொல்லிட்டாரு. டிராவலிங்ல அஜித்துக்கு உடம்பெல்லாம் வலிக்கும், அதை பத்தியும் ராஜா கிட்ட சொல்லிட்டாரு. வாங்க வைத்தியர்கிட்டயும் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லிட்டாரு. இப்ப ராஜா இருக்காரு பாத்தீங்களா, பேலஸ்ல நிறைய பகுதியெல்லாம் அஜித்துக்கு சுத்தி காட்டுறாரு. இப்பதான் சாமியாரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இங்கே சின்னதா கோயில் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்துல இவர் மட்டும் பூஜை எல்லாம் பண்ணிக்கிறாரு. அடுத்ததா ராஜா என்ன பண்றாருன்னா கலின்ற அந்த பெரியவரை பார்க்கறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. மருத்துவ ரீதியான ஹெல்ப் எல்லாம் கலி தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவரும் ப்ராப்ளத்தை சொல்றாரு. கலி இருக்காரு பாத்தீங்களா, மருந்து எடுக்கிறதுக்காக போறாரு. நான் அங்கேயே நிறைய மருந்து ட்ரை பண்ணேன், எதுவுமே செட் ஆகல அப்படின்ற மாதிரி அஜித் சொல்லிட்டாரு. இந்த வலிக்கு அலோபதி மருந்தெல்லாம் செட்டே ஆகாது, இந்த மருந்து தான் கரெக்டா இருக்கும், 2 வேளை மட்டும் எடுங்க, எல்லா வலியும் பறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி கலியும் மருந்தெல்லாம் தராரு. சரின்ற மாதிரி இவங்களும் வாங்கிக்கிட்டு அடுத்த இடத்த பாக்குறதுக்காக நடக்கிறாங்க. ராஜா காரணம் இல்லாம வர வச்சிருக்க மாட்டாரு அப்படின்றது ஹீரோக்கு நல்லா புரியுது. அதனால இங்க இருக்க வேலைக்காரங்க கிட்ட பேச்ச கொடுக்குறாரு. அப்பதான் வேலைக்காரன் ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க லைப்ரரினா ஒருத்தர் இருந்திருப்பாரு, திடீர்னு மர்மமான முறையில காணாம போயிருப்பாரு. அவங்க 2 பேர் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அப்ப லைப்ரரி கிட்ட வந்து ஏன் இது பூட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அஜித் கேக்குறாரு. அப்பதான் ராஜாவும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க லைப்ரரினா அரிநாத் அப்படின்ற ஒரு நபர் தான் இருந்திருப்பாரு. பொறுப்பா அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, மர்மமான முறையில காணாம போயிருப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க ராஜா என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக தான் உங்க 2 பேரும் முக்கியமா வர வச்சேன், நேரடியா இந்த காரணத்தை சொல்லாம உங்களை வேற மாதிரி வர வச்சேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல வேலைக்காரன் சொல்லிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவன் காணாம போய் 6 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு, அதனால தான் ராஜாக்கும் ராணிக்கும் பல வாட்டி சண்டைலாம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையும் பேசி ஹீரோவும் இந்த இடத்துல கறந்துடுறாரு. ஹீரோவும் பால்கனில நின்னு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒயிட் ட்ரெஸ்ல யாரோ ஒரு லேடி போற மாதிரி இருக்கு, முகத்தெல்லாம் கவர் பண்ணிருக்காங்க. யார் இந்த லேடின்ற மாதிரி கவனிக்கிறாரு. வேலைக்காரனா இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு யார் அந்த லேடி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவனும் அந்த இடத்துக்கு வந்து எட்டி பாக்குறான். இது லீலா அப்படின்ற மாதிரி சொல்றான். கலிக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேர் தான் லீலா அப்படின்றது. ராணி வேற ஒரு பகுதியில வேலை போட்டு தந்தாங்க, இவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ராணிக்கு இசையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி அரிநாத்துக்கு இசை நல்லா தெரியும், இவங்களுக்கு பாடுறதுக்கெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்பதான் லீலா இந்த இடத்துக்கு வராங்க. வந்த லீலா இருக்காங்க பாத்தீங்களா, ராஜா கிட்ட காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. காஃபியை வாங்கின ராஜா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா லீலா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ராணியும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சொல்லி கொடுத்துட்டு இருக்க அரிநாத் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க ராணியும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ராணி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ராஜாக்கு டவுட் வருது. அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இப்ப ராஜாவும் அரிநாத் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இந்த இசையை பத்தி எல்லாம் சொல்லுன்னு கேக்குறாரு. அவனும் பணியோட இசையை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப இது எல்லாத்தையுமே பிரசன்ட்ல இந்த ராஜா தான் சொல்லிட்டு இருக்காரு. அவன் முதல்ல ராணியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் சில விஷயம் பண்றான்னு நினைச்சேன், அப்புறம் தான் அவன் அப்படிப்பட்டவன் இல்லன்றது எனக்கு தெரிஞ்சது. அவன் காணாம போனதுல இருந்து என்னோட ஒய்ஃப் நான் தான் அவனை ஏதோ பண்ணிட்டு தான் நினைக்கிறா, ஆனா உண்மையிலேயே அரிநாத் காணாம போனதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஒயிட் ட்ரெஸ்ல யாரு வந்தாங்கன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ராணி தான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. கலிகிட்ட என்ன சொல்றாங்கன்னா என்னோட பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு நிம்மதியா தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கம் வரதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இருக்கு, எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி கலியை இவங்க கிட்ட எடுத்துலாம் தந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அதாவது நரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு இடத்துல போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ராஜா வந்துடுறாரு. புலியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த நரியை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த அரிநாத்தை எல்லா பகுதியிலையும் தேடி பார்த்திருப்பாங்க, எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. அரிநாத் இல்லாததை நினைச்சுதான் ராணி ஃபீல் பண்றாங்க போல. இவங்க சோக
சோகமா உட்காந்துருக்கும் போதுதான் அஜித் இந்த இடத்துக்கு வர்றாரு. அஜித்துக்கு இலக்கியம் சம்பந்தமா நிறைய தெரியும் பாத்தீங்களா, அது சம்பந்தமா இவங்க கிட்ட நார்மலா பேசுறாரு. இவர் பேச பேச அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆர்வமா அவங்களும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு பிடிச்ச இலக்கியத்தை பத்தியும் இசையை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. அரிநாத் கிட்ட அது சம்பந்தமாலாம் பேசுவேன், இப்ப அரிநாத் இல்லாததுனால கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சோ யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அதுக்குள்ளதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு கல்யாணத்துல பெருசா விருப்பமே இருந்திருக்காது. இப்பதான் பிளாஷ்பேக்ல நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அப்புறம் 2 பேர் இருக்காங்க, உன் கல்யாணம் முடிஞ்சாதான் அவங்களோட கல்யாணத்தை பண்ண முடியும், ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பாங்க. இதனால இவங்களும் இவங்களோட மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏத்திருப்பாங்க. நடிப்பு, இலக்கியம், இசை இதை தாண்டி எதுலயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ராஜாக்கு முறையா இருப்பாங்க, அதனாலதான் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப ராஜா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. அதாவது ராணிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதை பத்தி இப்பதான் ராஜா சொல்றாரு. ஆக்சுவலா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். இந்த பிரச்சனை வந்தோடனே ராணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு வாரிசு வேணுமே அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. ராணி அரிநாத் கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்கல்ல, இத பார்த்து இவர் தான் கோவப்பட்டு ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ராணி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அதனால அவனுக்கு என்ன ஆச்சுன்றதை நீ தான் கண்டுபிடிச்சு என்னோட ஒய்ஃப்க்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பேசி பேசி இங்க இருக்க ஒர்க்கர் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. இப்ப கூட அவங்க கிட்ட பேசி சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி இப்ப அஜித்தும் இவரும் சேர்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் சொல்லு, எனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் நான் சொல்றேன், இதை வச்சு எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அஜித் என்ன சொல்றாருன்னா, எல்லா பகுதியிலயும் அந்த அரிநாத்தை தேடி பார்த்திருக்காங்க, இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல, அப்போ ஒருவேளை புலி தான் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, புலியே பார்க்காத ஒரு இடத்துல எப்படி புலி சாப்பிட்டுருக்கோம் நம்ம நம்புறது அப்படின்னு கேக்குறாரு. இப்ப மறுநாள் வேட்டையாடுறதுக்காக இவங்களும் காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ராஜாவும் பைனாகுலர்ல ஒரு விஷயத்தை பாக்குறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா புலியோட கால் தடம்லாம் இருக்கு. ராஜாவும் கால் தடத்தை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட காட்டுறாரு. ஹீரோவும் அந்த கால் தடத்தை எல்லாம் பாத்துக்கிறாரு. ராணிக்கு என்ன பிரச்சனை, ராணி எதுக்காக தூக்க மாத்திரை வாங்கினாங்க அப்படின்றதுலாம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அஜித்தும் பேச்சு கொடுக்கறதுக்காக வந்துடுறாரு. இவர்கிட்ட மட்டும் ராணி சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அரிநாத் காணாம போனதுக்கு ராஜா தான் காரணமா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறது. இவங்க நேரடியா ராஜா தான் காரணம்ன்றத சொல்ல மாட்டாங்க. ஆனா மறைமுகமா ராஜா மேலதான் எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத பார்த்து ராஜா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு அவுட்டிங்க்கு எங்க கூட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி வரேன் அப்படின்ற மாதிரி ராணியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே காட்டு பகுதியில சுத்தி உக்காந்து இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமோட ரூல்ஸ் சொன்னோன்னே இந்த கேம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சரின்னு ஏத்துக்கிறாங்க. உங்க மைண்டுக்கு 30 செகண்ட் தான் டைம், அதுக்குள்ள 3 பேரோட பேரை இந்த பேப்பர்ல எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அவங்களுக்கு தோன்ற 3 பேரை எழுதிடுறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த கேம்ல அந்த சந்திரசேகர், கலின்னு 2 பேருமே கலந்துருப்பாங்க. இப்ப ஆட்களும் ராஜா தயாரா இருக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நிறைய கப்பலாம் ஆட்கள் தொங்க விட்டுருக்காங்க. இப்ப ராஜா இருக்காரு பாத்தீங்களா, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அதை ஷூட் பண்றதுக்கு தயாரா வராரு. இது கண்ணை மூடிக்கிட்டே ஷூட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அஜித் கேக்குறாரு. ஆமா ஷூட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ராணியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பீங்கான்ல இருந்து சவுண்ட் வர மாதிரி இவங்க தட்டி விட்டுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டே இவர் என்ன பண்றாருன்னா சட்டு சட்டுன்னு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா ஷூட் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவரை பாராட்டுறாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட நெத்திலேயே கண்ணை வச்சிடுறாரு. நான் அரிநாத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உன்னை வர வச்சிருக்கிறதா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க, அது உண்மை கிடையாது, உன்னை ஷூட் பண்ணவா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. ராணியை தான் மீன் பண்றாருன்னு ராணிக்கும் தெரிஞ்சிருது. நான் அப்படிலாம் நினைக்கல, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ராணி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா எதுக்காக பண்ணாரு அப்படின்றது ஹீரோக்கு புரியுது. ஆனா எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டார்ல, அதனால ஹீரோ சோகமா நின்னுட்டு இருக்காரு. பக்கத்துல வந்து அஜித் தான் சமாதானப்படுத்துறாரு. இப்பதான் சிகரெட் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க மண்ணுல விழுந்துருது. அந்த மண் அந்த சிகரெட் பாக்ஸ வேகமா உள்ள இழுத்துருது. இத பாக்குற இவங்க 2 பேருமே வேகமா பேலஸ்க்கு வந்துடுறாங்க. சதுப்பு நிலம் எந்தெந்த பகுதியில எல்லாம் இருக்கு அப்படின்றத அந்த மேப் மூலியமா இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பேசுறதுக்காக ராஜா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாரும் முன்னாடியும் அப்படி நடந்துகிட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்க மூலியமா அரிநாத் விஷயத்துல நான் எதுவுமே பண்ணலன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொல்ல நினைக்கிறத என்னோட ஒய்ஃப் நினைச்சா, அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் புரிய வச்சிடுறாரு. இப்ப இவங்களும் அரிநாத்தை பத்தி டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ராஜாவும் தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றாரு. அந்த அரிநாத் இருக்காரு பாத்தீங்களா,
லைப்ரரியில இருக்க எல்லா புக்கையும் எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஹீரோ ராஜா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை கேட்கல, ராணி கிட்ட கேட்கிறாரு. அதே மாதிரி இந்த பேலஸ்ல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேட்கிறாரு. எல்லாருமே காமனா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு அவர் படிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க. காட்டுக்குள்ள எல்லாம் கூட போய் இவர் படிச்சிட்டு இருப்பாரு. அப்ப இவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக லீலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வருவாங்க. லீலா சாப்பாடு கொடுக்கறதுக்கு வரும்போது இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. லீலாவும் மேல இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துறாங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இவரும் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல இவங்க சந்திரசேகரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றாரு. ஹரிநாத் இருக்காரு பாத்தீங்களா, சந்திரசேகர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஒரு தப்பாயிருச்சு, நீங்க தான் எனக்காக கலி சார் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. கலி 2 புக் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த புக் திரும்பி லைப்ரரிக்கு வந்திருக்காது. நீங்க எடுத்துட்டு போன புக்க தரல அப்படின்ற மாதிரி கலி கிட்ட சொல்லிருப்பாரு. அப்ப என்ன பார்த்து திருடன் சொல்றியா, என்ன பார்த்து திருடன் சொல்றியான்னு கோவப்படுறாரு. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல, நீங்க மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சு தாங்கன்னு தான் சொன்ன, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. இதனால கலிய மேல ரொம்ப கோவப்பட்டாரு. நீங்க தான் பேசி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் சந்திரசேகர் கிட்ட சொல்லிருப்பாரு. சந்திரசேகர் இருக்காரு பாத்தீங்களா, பிரசன்ட்ல இவங்க 2 பேர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ராஜா வேட்டையாடுறதுக்காக 2 மாசம் காட்டு பகுதிக்கு போவாரு பாத்தீங்களா, அப்ப ராணி தான் துணைக்கு போனோம். ஆனா இந்த ராணி என்ன பண்றாங்கன்னா, லீலாவை அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த விஷயம் ஹரிநாத்துக்கு தெரிய வந்துருது. பஞ்சு நெருப்பு ஒன்னா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பஞ்சா இருக்கணும், ஆனா நான் பஞ்சா இல்லல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இன்டைரக்டா இவங்களோட ப்ராப்ளம் என்னன்றதை சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள தப்பு நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஹரிநாத்தோ ஷாக்கிங்கா இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ராஜாவும் வேற ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவரும் லீலாவும் சேர்ந்த மாதிரி வேட்டையாடுறதுக்காக போனாங்க பாத்தீங்களா, அப்ப இவர் சபலப்பட்டிருப்பாரு. அவங்க கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. இதெல்லாம் அழுதுகிட்டே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லார்கிட்டயும் பேசிதான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்க கலி கிட்டயும் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. இப்பதான் கலி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. இப்போ ஒலி எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. இப்ப பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அஜித்தும் சொல்றாரு. இப்ப கலி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல நான் நடமாட்டத்தை பார்த்திருக்கேன், அந்த ஹரிநாத்தோட நடமாட்டம் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க, அந்த பகுதி எங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. அந்த பகுதியை இவரும் சொல்லிடுறாரு. இவங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பேப்பர்ல 3 பேர் எழுதி எல்லாருமே தந்தாங்க பாத்தீங்களா, அந்த பேப்பரை ஹீரோவும் எடுத்து வச்சிடுறாரு. ஒவ்வொருத்தர் என்னென்ன எழுதி இருக்காங்க செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல ராணியோட பேப்பர் எடுக்கிறாரு. ராணி இருக்காங்க பாத்தீங்களா, ஹரிநாத்தை பத்தி எழுதியிருக்காங்க. அதே சமயம் அஜித்தை பத்தியும் எழுதியிருக்காங்க. ஓஹோ, அதுக்குள்ள அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிண்டல் பண்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஏறக்குறைய அங்க சுத்தி இருந்தவங்கள பத்தியோ இல்ல ஹரிநாத்தை பத்தியோ எழுதியிருக்காங்க. ஆனா கலி மட்டும் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட சொந்தக்காரங்களை பத்தி தான் எழுதியிருக்காரு. இங்க இருக்க யார பத்தியுமே எழுதல. என்ன இவர் மட்டும் இவ்வளவு வித்தியாசமா எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. கலி அந்த காட்டுல ஒரு பகுதியை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவா அந்த பழகுன பையனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பகுதிக்கு பக்கத்துல தங்குற மாதிரி இடம் இருக்கான்னு கேக்குறாரு. இவனும் ஒரு பழைய வீடு இருக்கும்னு சொல்றான். அந்த பழைய வீட்டுல ஹீரோ, அஜித், அதே சமயம் ராஜாவும் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ராஜாவோட கண்ணை மூடி இருக்காங்க. சவுண்ட் கேட்டா நீங்க ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராஜா கிட்ட சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல புலியோட சவுண்ட் கேக்குது. ராஜாவை ஷூட் பண்ண சொல்றாங்க. ராஜாவும் அந்த இடத்துல ஷூட் பண்ணிடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல புலி இருக்காது, ஒரு நபர் தான் இருக்காரு. அவர் மேல புல்லட் பட்டுறது. அவர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப இந்த கன் ஷாட் சவுண்ட்னால இங்க குழந்தை அழுவுற சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து குழந்தை அழுவுது அப்படின்ற மாதிரி இவங்களும் தேடி போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா லீலா இருக்காங்க. லீலா கையில ஒரு குழந்தை இருக்கு. லீலா இருக்காங்க பாத்தீங்களா, ராஜாவை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜாக்கும் இது நம்மளோட குழந்தை அப்படின்றது புரிய வருது. இப்ப லீலாவையும் அந்த குழந்தையும் இவங்க பேலஸ்க்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்பதான் ஹீரோவும் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல கலி இல்லாத மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹரிநாத் இருக்காரு பாத்தீங்களா, அந்த புக் கிடைக்கலன்றதுனால கலியோட இடத்துக்கு வந்து செக் பண்ணிருப்பாரு. அவர் பாக்ஸை செக் பண்ணும்போது புலி மாஸ்க் மாதிரி ஒன்னு இருக்கு. அதே மாதிரி புலியோட கால் தடம் இருக்கு பாத்தீங்களா, அதை வைக்கிற மாதிரி ஒரு அச்சு இது இருக்கு. இதை பாக்குற இவரை எதுக்காக இதை வச்சிருக்காருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ராஜா ஒரு வாட்டி புலியோட கால் தடத்தை காமிச்சாரு பாத்தீங்களா, ஹீரோ அதை பார்க்கும் போதே டவுட் வந்திருக்கும். உண்மையான புலியோட கால் தடம் மாதிரி தெரியலன்னு யோசிச்சிருப்பாரு. பிரெக்னண்டா இருக்க பொண்ணை யாரு கண்ணிலையும் படாம மறைச்சு வைக்கிறதுக்காக தான் அந்த கலி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. ராணி தான் லீலாவை வேற ஒரு பகுதிக்கு அனுப்பிட்டதா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கலி தான் ராணி கிட்ட பேசியிருப்பாரு. என் பொண்ணை ஊருக்கு அனுப்பிடுறேன்னு கேட்டிருப்பாரு. இவங்களாம் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. லீலா காணாம போனோனே ஹரிநாத் எங்க தான் போனோம் அப்படின்ற மாதிரிலாம் தேடி இருப்பாரு. இப்ப இந்த புலி கால் தரத்தெல்லாம் பார்த்துட்டாருல, டவுட் வந்து இந்த பழைய பில்டிங்கை செக் பண்ணிட்டாரு. அப்பதான் அவங்க பிரெக்னன்டான கண்டிஷன்ல இருக்கிறது தெரியுது. ஹரிநாத்துக்கு லீலா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தருவாங்கல்ல, அது மூலியமா இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கேப்ல தான் ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அந்த காட்டு பையனை தப்பா அவங்க கூட ஒன்னா இருந்திருப்பாரு. அதனால தான் அவங்க பிரெக்னன்டா இருந்திருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கலி இருக்காரு பாத்தீங்களா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதுதான் வாரிசுன்ற மாதிரி சொல்லணும், அது வரைக்கும் நம்ம பொண்ணை மறைச்சு வச்சிருக்கணும்னு நினைப்பாரு. அதனால தான் அந்த பில்டிங்ல பொண்ணை மறைச்சு வச்சிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு தான் சாப்பாடு வச்சிருக்க மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. விருப்பம் இல்லாம தான் அவங்க ராஜா கூட ஒன்னா இருந்திருக்காங்கன்றது ஹரிநாத்துக்கு தெரிய வருது. அதனால அவங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, பூஜை மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு சாமியார் கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் சாமியார் கிட்ட விசாரிக்கும் போது தான் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும்.
சோ அதுக்கப்புறம் ஹரி எங்க போயிருக்காருன்னு யோசிக்கும் போது தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஹரிநாத்தும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுக்கு மாலை எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கும் போது கரெக்டா அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. என் பொண்ணு ஆல்ரெடி பிரெக்னன்ட்டா இருக்கா, அது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியும், அது விருப்பம் இல்லாம நடந்த விஷயம் தானே, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹரிநாத் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கலி நினைச்சது நடக்காதுல்ல, அதனால கலியும் எப்படியாவது அவாய்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நானே உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி நல்ல விதமா பேசுறாரு. இதனால சரின்ற மாதிரி ஹரிநாத்தும் கிளம்புறாரு. இவங்க சிகரெட் பாக்ஸ் மண்ணுக்குள்ள போன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, ஹரிநாத்தை வேணும்ட்டே அந்த பக்கம் தான் இவர் அனுப்பி விட்டுருப்பாரு. அந்த பக்கம் ஹரிநாத் போறது தெரிஞ்சோன்னா பொண்ணும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பக்கமா போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹரிநாத் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மண்ணுல மாட்டிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல புதக்குழி இருக்குன்னு தெரியும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல வரும்போது தங்கச்சி விழுந்தாங்க பாத்தீங்களா, அவங்க புதக்குழிக்குள்ள தான் விழுந்திருப்பாங்க. புலி தான் அடிச்சிருச்சுன்னு நம்மள நம்ப வைக்கணும்ன்றதுக்காக தான் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப ஈரவும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு. ஹரிநாத் திரும்பி வரவே மாட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ராணியும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ராணியை இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாங்க. ஈரவும் அஜித்தும் சேர்ந்த மாதிரி இந்த கேஸ் சம்பந்தமா பயங்கரமா விசாரிக்கிறாங்கல்ல, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கலி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் வேணும்ட்டே அவனோட நடமாட்டம் இந்த பகுதியில இருக்குன்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல தான் புதக்குழிலாம் இருக்கும். அந்த வழியா வந்தா புலி மாதிரி பயம் புத்தி விழ வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஆனா இவங்களுக்கு தான் அங்க புதக்குழி இருக்கிறது தெரியும்ல, அதனால இவங்க கவனமா இருந்திருப்பாங்க. ராஜாவா அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. ராஜாவும் புலி நினைச்சு ஷூட் பண்ணிருப்பாரு. ஆனா புலி வேஷத்துல இருக்க கலி இறந்து போயிடுவாரு. அதே மாதிரி அங்க மண் இழுத்துறோம் பாத்தீங்களா, அதனால மண்ணோட மண்ணா போயிடுவாரு. அது ராஜாவோட குழந்தை அப்படின்றதுனால ராஜாவோட சொத்தெல்லாம் அவருக்கு வந்துரும். அதே மாதிரி ராஜாவும் லீலாவும் முறைப்படி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அஜித் இருக்காரு பாத்தீங்களா, கிளம்ப போறாரு. சொல்லிட்டு போறதுக்காக இவங்க ரூம்க்கு வந்து சொல்றாரு, ஹரிநாத் விட்டு போயிட்டாரு, இப்ப நீங்களும் விட்டு போக போறீங்க அதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் நடுவுல இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சும்மா பேச்சுக்காக தான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்க போயிட்டு வாங்க, நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களோட குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தைய கவனிச்சிட்டு இருக்காங்க. இதே கதையை கொஞ்சம் வேற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. ஆல்ரெடி அந்த வெப் சீரிஸை நம்ம பார்த்திருக்கோம். இந்த படமும் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.